ஆழ்ந்த கருத்துக்களை மகரிஷி இந்த கவிதைகள்ல குடுக்குறார். உரைநடையில தலைப்புகள்ல படிக்கும் பொழுது கூட, அந்த மன அலைச்சூழலுக்கு போகும்பொழுது தான் நமக்கு நெறைய கருத்துக்கள் விளங்கும். ஆனா கவிதையின் ஆழம் அவ்ளோ இருக்கு. ஒரு தரம், 2 தரம் படிக்கும் பொழுதே, முதல் தரம் படிச்சு 2வது தரம் படிக்கும் பொழுதே, இந்த கவிதையின் ஆழம் புரிகிறது. அப்புறம் எந்த அளவுக்கு மகரிஷி மன அலைச்சூழல் குறைந்து இறைநிலையோடு ஒன்றி இந்த கவிதைகளா எழுதியிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால தான் ஒவ்வொரு கவிதையும் எடுத்து பார்க்கும்பொழுது, அதுவும் வெவ்வேறு விதமா அந்த கவிதைகள அந்த அந்த தலைப்புல பார்த்திருக்கார். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கவிதையிலயும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கு பெண்ணின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எல்லா மகான்களும், அறிஞர்கள், தலைவர்கள், சினிமா துறையில, ஆன்மீக துறையில, பக்தி மார்க்கத்துல பெண்கள பத்தி உயர்வா தான் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மனைவியின் தன்மையை உணர்ந்து, அவங்களுடைய உயர்ந்த குணங்களை உணர்ந்து, அவங்களையே பூஜித்தாங்க. பூஜை செய்து வழிபட்டார். சரஸ்வதியா தன்னுடைய மனைவிய பார்த்தார். அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய காலத்துக்கு அப்புறம் சாரதா அம்மா தான் அவங்க தான் ஆசிரமத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அதையும் பார்த்துக்கிட்டாங்க. நெறைய மகான்கள் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்த பாரதியார், அவர் அவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள சொல்லியிருக்கார். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா! பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா! அப்படின்ட்டு சொல்றார். பெண்மைன்னா என்ன? பெண் பெண்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண் ஜாதிக்கே சில பண்புகள் இருக்கு. சில நடத்தைகள் இருக்கு. சில செயல்பாடுகள் இருக்கு. அது மொத்த தொகுப்பு தான் பெண்மை. அப்படின்ட்டு குடுத்திருக்காங்க. அடக்கமா இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. அப்புறம் சில குணங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. இந்த 4 குணங்கள் பெண்களுக்கு இருக்கணும். அப்புறம் நடை, உடை, பாவனை எல்லாத்துலயுமே எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு எந்தெந்த சமூகத்துல அவங்க வளர்ந்து வந்திருக்காங்களோ அதுக்கேத்த மாரி எல்லாமே இருந்திருக்கு. இப்பவும் அத கடைபிடிச்சுட்டு வராங்க. உலகத்துல பார்த்தோம்னா, எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த நாட்டுல பெண்கள் வளர்ந்து வந்திருக்காங்களோ, அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் எல்லாமே இருந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறதுல 10 குறள்கள்ல சொல்லியிருக்கார். நெறைய கருத்துக்கள். கற்பு இருக்கணும். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். கற்ப பத்தி. பெண்களுடைய கற்ப பத்தி சொல்லியிருக்கார். மங்கலம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. குடும்பத்திற்கு மங்களமே நல்ல மனைவியை பெறுவதே. அதற்கு அணிகலன்கள் நல்ல குழந்தைகளை பெறுவது. நல்ல மனைவி அந்த மாரி அமையலைன்னா, ஆண் அவர் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. அப்படின்னு பெண்கள் என்ன மாரி குணங்களோட இருக்கணும் அப்படின்னுட்டு நெறைய விஷயங்கள். தெய்வம் தொழாள் கொழுநல் தொழுதழ்வாள் பெய்யென பெய்யும் மழை. கணவனையே தெய்வமா நினைக்கிற மனைவி, அவங்க மழை பெய்யும்னா பெய்யும் அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு பெண்களுடைய குணங்கள், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருக்காங்க. பின்னாடி வந்த பாரதியார், அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள், ஆண்கள் 2 பேருக்கும்
அறிவு வந்து ஒரே மாதிரி தான். அறிவு நிலை ஒரே மாதிரி தான். ஒண்ணும் பெரிய குறைச்சல்லாம் இருக்குன்னு அப்படிலாம் வந்து நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னுட்டு கருத்துக்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்கார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அதே மாதிரி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படின்ட்டு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை என்று காணென்று கும்மியடி அப்படின்ட்டு சொல்றார். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி அப்படின்ட்டு சொல்றார். அப்புறம் கற்பு பத்தி சொல்லும்பொழுது, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். அப்படின்னு ஒரு வேகத்தோடயும் சொல்றார். அதே மாதிரி இன்னும் சொல்றார். வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா. மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். கலி அழிப்பது பெண்கள் அறமடா அப்படின்ட்டு சொல்றார். பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகொரு தாழ்வில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ பெண்களுடைய அறத்தினை ஆண் மக்களுடைய வீரம் தான் காக்கணும். கண்ணை காக்கும் 2 இமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோமடா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் பாரதியாரும் சொல்லியிருக்காரு. சிலதெல்லாம் ரொம்ப வேகத்தோட இருக்கு. அப்ப நம்ம அத வந்து ஒவ்வொரு கருத்த சொல்லும் பொழுதும், எந்தெந்த காலத்துல இவரு சொன்னார், அத நாம எடுத்துக்கிறது இல்ல. அது மத்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கா? அப்படின்னு நம்ம பாக்குறது இல்ல. மேலோட பாக்குறோம். பாரதியார் சொன்னார் இப்படி. எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரே மாதிரி தான் வந்து எல்லா செயல்களும் செய்யணும். எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். அப்படின்னுட்டு மேலோட ஒரு அர்த்தத்த பார்த்து நம்ம வந்து எல்லாத்தையுமே கருத்துக்களை உள்வாங்கிக்கிறோம். சிலதெல்லாம் சரியா இருக்கு, சிலதெல்லாம் தவறாவும் போகுது. இப்ப பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா துறையிலயும் இப்ப வந்தாச்சு. ஹெலிகாப்டர்ல வந்து போறது, ஓட்டுறது இருக்கு. பிளேன் ஓட்டுறது இருக்கு. இன்னும் ஸ்பேஸ்க்கே போறதுல கூட இருந்திருக்காங்க. அப்ப எல்லா துறையிலயும் பாரதியார் சொன்ன மாதிரி அறிவின் நிலையில ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா மகரிஷி இன்னும் சில ஆழ்ந்த கருத்துக்கள குடுக்குறார். அப்புறம் அதுல வந்து ஒரு வேகம் இருக்காது. யோசிச்சு தான் செயல்படுற மாரி இருக்கும். ஏன்னா ஒரு அமைதி நிலையில உணர்ச்சி வசப்படாம, உணர்வு பூர்வமா மகரிஷி கவிதைகள், கருத்துக்கள் குடுத்ததுனால, அத ஆழ்ந்து யோசிக்கிற தன்மைய நமக்கு அது வந்து தூண்டி விடுது. இப்ப பாரதியார் கவிதையெல்லாம் படிச்சோம்னா ஒரு வேகம் வரும். ஏன்னா, அவர் அந்த நிலையில தான் சொல்லியிருக்கார். அந்த காலத்துக்கு அது தேவையா இருந்திருக்கு. பெண்கள அவ்ளோ அடிமையா பண்ணியிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து அவர் வந்து சொன்னார். பெண்களும் வந்து விடுதலையில வந்து சேர்ந்துக்கணும். அவங்களுக்கும் அதுக்கேற்ற ஆற்றல் இருக்கு. அப்படின்னுட்டு, அந்த காலத்துக்கு ஏத்த மாரி அடிமைத்தனத்த ஒழிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த காலத்துக்கும் பாரதியார் சொன்ன நெறைய விஷயங்கள் பொருந்துது. ஆனா, ஒரு அளவ தாண்டி போயிடுறோம். இததான் வந்து மகரிஷி சில கருத்துக்கள வச்சு சொல்றார். மகரிஷியும் காதல் திருமணத்துக்கு வந்து அவர் வந்து ஒப்புதல் குடுக்குறார். ஆனா, எப்படி அந்த காதல் மனம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆனா, எத்தன விஷயங்கள் சொன்னாலும் ஒரே கவிதையில பெண்களும் உணர்கிற மாதிரி, ஆண்களும் உணர்கிற மாதிரி 4 வரியில பெண்ணின் பெருமைய குடுத்திருக்காரு. பெண் வயிற்றில் உருவாகி, பெண்பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய்,
பெண்ணின் பெருமை உணர். இப்ப இங்க உணர்ன்னு சொல்லும்பொழுது, ஆண்களே உணர் அப்படின்னு சொல்லல. இல்ல பெண்களே உணர்ன்னு சொல்லல. பொதுவா உணர்ன்னு எழுதிட்டார். இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்து தான் மகரிஷி எதிர்காலத்துல எப்படி இருக்கும்னு சில மாற்றங்கள கொண்டு வந்தா கூட, ஆனா எல்லை மீறி போகுங்கிறதுனால தான் இங்க உணர்ன்னு பொதுவா எழுதி விட்டுருக்காரு. இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்கும்பொழுது, இந்த உணர்ங்கிறது பொதுவா விட்டுட்டாருங்கிறது ஏன்னு தெரியுது. ஆழ்ந்த நோக்கி பார்த்தோம்னா. எவ்வளவோ கஷ்டங்கள் பெண்கள் வந்து பட்டுருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு செல்வத்துல சுதந்திரம் இல்லை. அதனால பொருள் வருவாய். வருவாய் துறையில ஆண்கள் தான் அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. அதனால பெண்கள் அவங்களை சார்ந்து வாழ வேண்டியதா இருந்தது. அதனாலேயே 2வது பிரஜையா போயிட்டாங்க. அப்புறம் உடல் வலிமையில பெண்கள விட ஆண்களுக்கு வலிமை ஜாஸ்தி. குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற இதுல, அந்த வீரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும்னு ஆண்களுக்கு அந்த வலிமை, உடல் வலிமை ஜாஸ்தி. ஆனா பெண்களுக்கு உடல் கூறு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு குழந்தை பேறுங்கிறது ஆண்களால முடியாது. அதே மாரி ஆண்கள் எந்த அளவுக்கு அவங்க வீரத்தோட செயல்பட முடியுங்கிறது பெண்களுக்கு முடியாது. ஓரளவுக்கு தான் முடியும். ஆனா இந்த காலத்துல அவங்க ஏன் செயல்பட முடியுதுன்னா, எல்லாமே மெஷின் ஆப்பரேட்டடா இருக்கிறதுனால செயல்பட முடியுது. உடல் ரீதியா அந்த காலம் மாதிரி பெண்களும் செயல்படணும்னா, அது சில பேருக்கு தான் முடிந்திருக்கு. நம்ம கேட்டுருக்கோம் ராணி லட்சுமிபாய் சண்டைக்கு போனாங்க. அவங்களும் போரிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் சில பெண்களால தான் முடிஞ்சிருக்கு. அவங்க சூழ்நிலை, வாழ்ந்த சூழ்நிலை என்ன மாதிரி அவங்க பயிற்சிகள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஆனா அரச குடும்பத்திலயும் பெண்கள் அவங்களும் சில பயிற்சிகள எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கேத்த மாரி அந்த காலத்துக்கு ஏத்த மாரி உடல்வாகு அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அத வந்து நாம ஒப்பிட்டு இப்பவும் அதே மாரி செய்யணும் அப்படிங்கும்பொழுது, அதனால சில நெறைய பிரச்சனைகள் தான் வரும். இத நம்ம யோசிக்கிறது இல்ல. ஈக்வாலிட்டி, ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெறைய வந்து நம்ம பிரச்சனைகள வரவழைச்சுக்கிறோம். இங்க மகரிஷி என்ன சொல்றார் பெண்ணின் பெருமைனா, பெண் வயிற்றில் உருவாகி. உலகத்துல இருக்கிற ஜனத்தொகைய பார்த்தோம்னா, பாதி ஆண்கள், பாதி பெண்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த பாதி ஆண்களும் பெண்கள் பெற்றெடுத்தவர்கள் தான். அதனால தான் பெண் வயிற்றில் உருவாகி. அப்புறம் பெண் பால் உண்டே வளர்ந்தாய். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பெண் தான் அந்த பால் ஊட்டும் தன்மை இருக்கு. பெண் துணையால் வாழ்கின்றாய். அப்போ எந்த ஆணா இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல பெண் துணை இல்லாம வாழ முடியறதில்ல. கூட பொறந்த சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல சமையல் துறையில வந்து உதவி செய்றவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டை வந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாரி துறையில இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல பெண் துணை இல்லாம வாழ முடியாது. அதனால பெண்ணின் பெருமை உணர். அப்படின்னு அந்த காலத்துல இது 1954ல எழுதியிருக்காரு. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? பெண்கள் அடிமையா அவங்கள வந்து அந்த மாரி நடத்தினதுனால தான் மகரிஷி இந்த கருத்து அப்ப எழுதியிருக்கார். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய். பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமை உணர். அதுக்கப்புறம் எழுதியிருக்கார். நெறைய பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு எழுதியிருக்கார். அப்புறம் பெண்களுக்கு என்ன மாரி உரிமை கொடுக்கணும்? அவங்களும் எப்படி நடந்துக்கணும்னு அது எல்லாமே எழுதியிருக்கார். எப்படி மதிப்பு குடுக்கணும்? அப்படின்லாம் எழுதியிருக்கார். அப்புறம் காதல் திருமணம் பத்தி பெண்களுக்கு அவர் வந்து ஒப்புதல் குடுக்குறார். ஆனா எப்போ ஒப்புதல் குடுக்குறார் அப்படின்னா, பெண்கள் தம் பொருள் வருவாய் ஆண்களைப் போல் பெற்று
சம உரிமையுடன் வாழும் காலம், பெண்கள் தம் விருப்பம் போல் கணவன் தேர்ந்து பிரியமுடன் காதல் வாழ்வெய்தல் நன்று. எப்போ பெண்கள் தானே சம்பாதிக்க ஆரம்பிச்சு தன் கால்லயே நிக்க முடியும் அப்படின்னு ஒரு காலம் வரும்பொழுது, நீங்க கணவனை தேர்ந்தெடுத்து காதல் வாழ்வு, காதல் திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்களிலே பொருள் வரவு அற்றோர் தங்கள் பெற்றோர்கள் விருப்பம் போல் மணத்தல் நன்று. யாருக்கெல்லாம் இந்த வருவாய், அந்த சுதந்திரம் இல்லையோ, அவங்க அம்மா, அப்பா சொல்படியே திருமணம் செய்துக்கிறது நல்லது. பெண் இதனை மறந்து ஆற்ற ஆண் வெறுத்தால் பேதைக்கு வாழ்வேது எங்கு செல்வாள்? அப்படின்ட்டு கேட்கிறார். பெண்ணும் இத யோசிக்காம ஆண்கள நம்பி போயிட்டு, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா, அப்ப பெண்ணோட வாழ்வு என்ன ஆகும்? அப்படின்ட்டு கேட்கிறார். இப்பதான் இது நடந்துட்டு இருக்கு. சிறிய வயதிலேயே ஒருத்தர ஒருத்தர் விரும்பி, எங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு காதல் செய்து, பள்ளிக்கூட படிப்பையும் முடிக்காம, அதுக்கப்புறம் திருமணம் செய்யுது. அதுக்கப்புறம் என்ன மாரி வாழ்க்கை வாழறதுன்னு திண்டாடிட்டு இருக்காங்க. இல்ல காதல் திருமணம் செய்து, அதுக்கப்புறம் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் கூட பிரச்சனைகள்லாம் வருது. 2 நாள் முன்னாடி நியூஸ்ல அந்த பெண், குழந்தை, அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, தன்னுடைய பெண்ணுடைய கணவர் பொய் சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னுட்டு. அப்போ இந்த மாரி ஒரு நிலை வரும்பொழுது, அப்பா, அம்மாவோட சம்மதத்தோட அவங்க பார்த்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான், அப்பா, அம்மாவோட ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. அவங்களும் சேர்ந்து அந்த போராட்டத்துல சேர்ந்திருக்காங்க. இல்ல சில சமயம் காதல் திருமணம் செய்துக்கிட்டா 2 பேரோட அம்மா, அப்பாவும் சம்மதத்தோட தான் செய்துக்கணும்னு ஒரு இடத்துல அதுவும் எழுதியிருக்காரு. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா, ஆண், பெண் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா, எந்த வயதுல செய்து கொள்ள வேண்டும்? அதுவும் சொல்றார். 25 வயசுக்கு மேல ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சதுன்னா, அப்போ திருமணம் செய்து கொள்ளலாம். அது அவங்களுக்கே ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் இவங்க தான் துணை அப்படின்னு உண்டு. ஆனா 2 பேரோட பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப அங்கேயும் 2 பெற்றோர்களும் திருமணம் செய்துக்கணும். ஒரு பெற்றோர் செய்துக்கிட்டு இன்னொருத்தர் செஞ்சுக்கலைன்னா, இப்ப கொலையெல்லாம் கூட நடக்குது. அது பெண்ணோட அம்மா, அப்பாவா இருக்கட்டும், இல்ல ஆணோட அம்மா, அப்பாவா இருக்கட்டும். அதுவும் இப்ப நெறைய பெண்ணோட அம்மா, அப்பா தான் தன் பெண் செய்து கொண்ட பையன போய் கொல்றாங்க. இல்லன்னா, பையனோட அம்மாவெல்லாம் அவமரியாதை பண்றதெல்லாம் இப்ப இருக்குது. அம்மா, அப்பாவ. அந்த மாரியெல்லாம் செயல்கள்லாம் நெறைய நடக்குது. அதனால தான் மகரிஷி யோசிச்சு சொல்லியிருக்கார். காதல் திருமணம் செய்துக்கிட்டா கூட 2 பேரோட பெற்றோர்கள் சம்மதத்தோட செய்துக்கங்க. இல்ல அம்மா, அப்பாவோட டிபெண்ட் பண்ணாம இருக்கீங்க. பெண்கள் தன் கால்லயே நிக்க முடியும். வருவாய் பிரச்சனை இல்ல, பொருளாதார பிரச்சனை இல்லைன்னா செய்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அப்ப கூட தேடி பிடிச்சு, அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணினாக்கா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இப்ப பிரச்சனைகள் நெறைய வருது. அப்ப ஏன் அந்த காலத்துல பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்னுட்டு இந்த குணங்கள சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம இப்ப இருக்கிற பெண்கள் சில பேர்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆழ்ந்து யோசிச்சோம்னா அதுலயும் கருத்துக்கள் இருக்கு. இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நம்போ பொருள் வருவாய அதிகப்படுத்திக்கலாம். தனித்து நிற்க பழகிக் கொள்ளலாம். நம்ப கால்லயே நம்ம நிக்கிறதுக்கு யோசிக்கலாம். படிக்கலாம், படிப்பு துறையில வரலாம். எல்லா துறைகள்லயும் நம்மளுடைய அறிவு நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம். தவறு இல்ல. ஆனா, அங்கேயும் இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, இந்த காலத்துக்கு கூட பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். அச்சம். எங்கெங்கெல்லாம் பயப்படணும்? படிக்கிறதுக்கோ, இல்ல சில துறைகள்ல நம்மளுடைய திறமையை காமிப்பதற்கோ பயப்பட வேண்டாம். ஆனா,
இப்பவும் இரவு நேரத்துல தனியா போனா பயம்தான். சம உரிமைன்னுட்டு பெண்கள் வெளியில முடியுதோ? ஆண்களோடயே சேர்ந்து முடியல. இல்ல நெறைய ஆண்களோட ஒரு பெண் சேர்ந்து போனா, அங்க பாதுகாப்பு இருக்கோ? ஈக்குவாலிட்டி இவங்கலாம் என் கூட படிச்சவங்கன்னு போய் தான் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை போயிடுச்சு. நம்ம நெறைய பார்க்குறோம் நியூஸ்ல. ஒரு 10 நாள் முன்னாடி கூட நான் கூட சொன்னேன்னு ஒண்ணு. ஒரு சகோதரிகள் அவங்க விரும்பின ஆண்களோட திருமணம் ஆகலன்னு நெனைக்கிற ஆண்களோட கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வந்திருந்திருக்காங்க. 4 ஆண்கள் சேர்ந்து அந்த ஆண்கள இவங்களோட விரும்பின அந்த ஆண்களை கட்டி போட்டு, இந்த 4 ஆண்களும் அந்த 2 பெண்களையும் சகோதரிகள கற்பழிச்சிருக்காங்க. ஆண்களோட போகும்பொழுதே இந்த நிலை. அப்ப அச்சம் வேணுமா? வேண்டாமா? எங்க போகணும்? எப்படி போகணும்? யாரோட போகணும்? அந்த பயம்ங்கிறது சில இடத்துல தேவையா இருக்கு. அதே மாதிரி தாய்மை அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் சின்ன வயசுலயே பெண்கள் அந்த ஒரு பயத்தோட யார் கூட பழகணும், பழகக்கூடாது. சொந்தக்காரங்களே இப்ப நெறைய தவறு செய்றாங்க. அப்ப அந்த பையிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு நல்லதா இருக்கு. தாய் தந்தைய தவிர்த்து வேற யாராவது ஒரு பெண்ண தொட்டா, அந்த கூச்சம் வரணும். அப்படிங்கிறது தான் பயிர்ப்பு. இப்ப அதே நாம பேட் டச், குட் டச் சொல்லிக் குடுக்குறோமா இல்லையா? ஆண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்லிக் குடுக்குறோம். அப்ப அந்த பயிர்ப்புங்கிறது இப்பவும் தேவை இருக்கா? இல்லையா? தேவை இருக்கு. அப்ப சின்ன வயசுலயே இந்த மாதிரி இந்த பயிர்ப்புங்கிற அந்த குணம் தேவையா இருக்கு. அச்சம்ங்கிறதும் தேவையா இருக்கு. பயிர்ப்புங்கிறதும் தேவையா இருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் திருமணமாகி, திருமணம் ஆறதுக்கு முன்னாடி யாரையாவது விரும்பினா, அவங்களோட சேர்ந்து உடல் உறவு கொள்ளாம, அந்த பிரெக்னன்ட் ஆகாம இருக்கணும். கர்ப்பம் ஆகாம இருக்கணும். அப்ப எப்படி அவங்களோட பழகணும்? அங்க ஒரு பயம் தேவை. இப்பல்லாம் அதெல்லாம் கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு அத கர்ப்பத்த கலைக்கிறதுன்னுலாம் போறாங்க. ஆனா அதெல்லாம் பதிவுல இருக்கு. எங்கேயாவது வெளிப்படும், இல்ல சந்ததிகளுக்கு போகும். அது ஒரு பாவம், பாவச் செயல். எவ்வளவு மகரிஷி விளக்குறாங்க. அப்ப அந்த அச்சம்ங்கிறது வேணுமா? வேண்டாமா? அதே மாரி பிரெக்னன்ட் ஆயி, எப்படி வேணா அந்த குழந்தை உள்ள இருக்கு, எப்படி வேணா வாழலான்னு சில பேரு குடிக்கிறாங்க, போதைக்கு அடிமையாறாங்க. என்னவோ பிரெக்னன்ட் ஆனா கூட என்னென்ன செயல்களோ இல்லாம செய்றாங்க, ஆணுக்கு ஈக்குவல்ன்னு. ஆனா பின்னாடி அந்த கரு எப்படி ஆகுது, அஃபெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கிறதில்ல. அப்போதைக்கு குழந்தை பொறந்தா கூட பின்னாடி என்ன விளைவ குடுக்கும்னு தெரியறதில்ல. இல்ல பொறக்கும் பொழுதே குழந்தைங்க குறைபாடோட பொறக்குறாங்க. அப்போ அப்பவும் எந்த இடத்துல பயம்ன்னு வேணுமோ, அச்சம்ங்கிறது தேவையா இருக்கு. வயதானதுக்கு அப்புறமும் தேவையா இருக்கு. ஒரு பயத்தோட தான் வாழணும். பயத்தோட வாழணும்னா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான். 60 வயசு, 70 வயசுன்னா கூட நகை நட்டு போட்டிருந்தா கொன்னுடுறாங்க. இல்ல அந்த நபர் ஆண் நபர் அவர் போதையில இருந்தாருன்னா, அங்க இருக்கிறது பெண்ணா, எவ்வளவு வயதுன்னு கூட பார்க்காம கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அப்போ அச்சம்ங்கிறது தேவையா இருக்கு. பெண் வர்க்கத்துக்கு எந்த வயதிலும். அதுக்கப்புறம் நாணம். எங்கெங்க வெட்கப்படணுமோ, அங்க வெட்கப்பட்டா அது ஒரு அழகு. இப்ப கூட திருமணம் ஆயி நெறைய வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட பழைய விஷயத்த திருமணத்தின் போது என்ன நடந்ததுன்னு சொல்லும்பொழுது, அந்த காலத்து பெண்கள் இன்னும் வெட்கப்படுறாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. சினிமால தான் அந்த வெட்கப்படுறதுங்கிறது இப்ப அதுல கூட இன்னும் குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த அந்த மணவறையில உட்கார்ந்துன்னு அந்த பெண் வெட்கப்படுறதுங்கிறது அது ஒரு அழகு. ஆனா பெண்ணே பைக்ல இறங்கினாங்கன்னா, ஆணுக்கு நிகரா ஆயிடுது. அந்த அந்த பெண்மைங்கிறத அங்க பார்க்க முடியறதில்ல. தன் கணவன்கிட்ட தான் பிரெக்னன்ட்டா இருக்கும் முதல்ல சொல்லும்பொழுது, அது வெட்கப்பட்டு சொல்லும்பொழுது, அதெல்லாம் ஒரு சினிமால காமிச்சா கூட அது அவ்வளவு அழகா இருக்கு. ரசிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். அது மகிழ்ச்சியோட சொல்லும்பொழுதோ, வெட்கப்பட்டு சொல்லும்பொழுதோ, இல்ல தானே சொல்ல வேண்டான்னு பெரியவங்க வாயில சொல்லும்பொழுதெல்லாம்,
எவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த நாணம்ங்கிறது தேவை இருக்கா? இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு பெண் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டான்னா, அந்த பெண்ணே வந்து சொல்ல முடியுதா என்ன? இல்ல. பெரியவங்க தான் பார்த்து சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த வெட்கத்தன்மைங்கிறது வந்து நாணம்ங்கிறது தேவையா இருக்கு. அப்ப நெறைய இடத்துல அந்த நாணம்ங்கிறது தேவை. அழகா இருக்கு அது. அத வந்து பெண்மையில ஒரு குணம்னு எடுத்துக்கணும் அத. அப்புறம் தவறு செய்யும்பொழுது வெட்கி தலை குனியணும். அதனால தான் அந்த நாணம்ங்கிறது இருக்கும்பொழுது, அது ஆண், பெண் 2 பேருக்கும் தான் பொது. பெண்ணுக்கு மட்டும் தேவையில்ல. அது மட்டும்னு அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனா நாணம்ங்கிறது சில இடங்கள்ல தேவை. மடம், மடமை அப்படின்னா, எந்த இடத்துல மடம்ங்கிறது என்ன? விஷயம் தெரிந்தா கூட அமைதியோடு, அடக்கத்தோடு எங்க அந்த கருத்துக்களை சொல்லணுமோ, அங்க வந்து சொல்றது அது பெண்களுக்கு தேவை. அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல ஒண்ணும் தவறு இல்லையே! நம்பளே வந்து சின்ன குழந்தைங்க, சில பேர் வந்து வயது மீறி பேசினா முந்திரி கொட்டைன்னு சொல்றோம். இல்லையா? நெறைய இப்போ சினிமாலலாம் கூட பார்க்குறோம். சில குழந்தைங்க நடிக்கிறது நல்லா இருக்குது. சில குழந்தைங்க நடிக்கிறது அதிகமா தான் இருக்கு. நம்ம வீட்லயும் சில குழந்தைங்க அதிகமா பேசினாக்கா, நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு. அப்போ எந்த இடத்துல எந்த கருத்த சொல்லணுமோ, அத சரியா யோசிச்சு சொல்லணும். அந்த மடமைங்கிறது ஏன் வச்சாங்கன்னா, பெண்கள் உணர்ச்சி வசப்படுறது அதிகம். அதனால தான் நிதானம் வேணும் அப்படிங்கிறதுல அந்த மடம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. உணர்ச்சி நிலையில போகாம உணர்வு பூர்வமா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லும்பொழுது, அறிவுபூர்வமா செயல்படுவோம். கருத்துக்கள் சரியா இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு சில விஷயத்துல ஞானம் அதிகம். அப்ப அந்த மடமை அப்படிங்கிறது தேவை. அதே மாரி இந்த பயிர்ப்பு. அதுவும் தேவையா இருக்கு. குழந்தைங்கள்ல நம்ம சொல்றோம் பேட் டச், குட் டச் எல்லாம் சொல்றோம். அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் திருமணம் ஆயி, இப்பவும் எவ்வளவோ தவறான விஷயங்கள் நடக்குது. ஆபீஸ்ல நடக்குது, குடும்பத்துல நடக்குது. அப்போ ஆரம்பத்திலேயே யார் யார் எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பயிர்ப்புங்கிறது உதவியா தானே இருக்கு. இந்த 4 குணங்களும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான். அப்ப அந்த பெண்மைங்கிறதுல அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய பெருமை நமக்கே உணர்வோம். அப்புறம் ஆண்களும் உணரணும். எந்த துறையிலயும் வந்து போக வேண்டாங்கல்ல. எவ்வளவோ பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்திரா காந்தி அந்த புடவ கட்டிட்டு வரும்போது என்ன ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்கும். எவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த பெண்மைக்கு ஒரு மதிப்பு. சூடிதார் போட்டுட்டு வந்தா கூட அவ்வளோ அழகா இருப்பாங்க. யாரா இருக்கட்டும். எந்த ஒரு முதல் மந்திரி ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா கூட அவங்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. சினிமா வாழ்க்கைய விடுங்க. முதல் மந்திரியா வந்ததுக்கு அப்புறம், கட்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம், அவங்க அந்த தோற்றத்துல மாற்றத்த கொண்டு வந்தாங்க. அந்தந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர பாருங்க. எல்லாருமே டீசென்ட்டா தான் வந்திருக்காங்க. அந்த பெண்மைக்கு மதிப்பு குடுத்து. ஒரு சீஃப் மினிஸ்டராவோ, பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வந்து வந்து அதெல்லாம் போஸ் குடுத்தா நல்லாவா இருக்குது? சினிமால நடிப்பு துறையில இருக்கிற பெண்கள் கூட, அந்த மாரி நடிப்பு துறையில மட்டும் வந்துட்டு வெளியில வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா மதிப்பு இருக்கும். ஆனா இப்ப அதுவும் போயிட்டு இருக்கு. குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? என்ன மதிப்பு குடுக்க முடியும்? அந்த பெண்மையோட மதிப்பு உணரல. அவங்க. பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பைசா, பைசா, லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். கோடி, கோடியா. பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால தான் பெண்களும் தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் அதை உணர்ந்து மதிப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் பெண்ணின் பெருமைங்கள்ல 4 வரிகள்ல மகரிஷி வந்து குடுத்திருக்காங்க. "பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர்." நாமும் சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க!